நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். ஈரோட்டில் விஜய் அவர்களோட பரப்புரை கூட்டம் நடந்தது. அதில் ஏகப்பட்ட விஷயங்களை நடிகர் விஜய் பேசினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்வை பற்றி விமர்சித்தார். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி விமர்சித்தார். அப்புறம் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு வடைக்க கத்துனார். எப்போவுமே அவர் மேடை போடுறது திமுகவை திட்டுறது, இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கட்சியை உருவாக்கி திட்டிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். இந்த முறை கூடுதலாக சிவகார்த்திகேயன் மேலேயும் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு அவரை விமர்சிக்கிற மாதிரி இன்டைரக்டாக பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் இந்த கூட்டத்தில் திமுகவை பற்றி என்னென்ன பேசினாரு, இந்த டேட்டாஸ்லாம் என்ன தப்பு தப்பாக குளறுபடியாக பேசினாரு, ஸோ சிவகார்த்திகேயன் கிட்ட ஏன் அவர் பயப்படுறாரு, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்வை விமர்சித்தார் இல்லையா. என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, 207 ஸ்கூலை மூடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். 207 ஸ்கூல் மூணுனது என்னவோ உண்மை தான். ஏன்னா அங்கெல்லாம் சேர்க்கை ரொம்ப குறைவாக இருக்குது, மாணவர்களோட வருகை ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள், அது எல்லாத்தையுமே அந்த பள்ளிக்கல்வித்துறை சொல்லி தான் மூடினாங்க. மூடுனதை பற்றி பேசினவர் 94 பள்ளிகளை திறந்துருக்காங்களே அதை பற்றி பேசினாரா? ஏன்னா அது A4 ஷீட்டில் இல்லையே, A4 ஷீட்டில் என்ன இருக்கோ அதைத்தானே நாங்கள் பேசுவோம், இல்லாததை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்குது. A4 ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஒப்பிச்சிடுறது. அதில் எது சரி எது தவறு, என்ன மாற்றணும், இதை பற்றிலாம் எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. ஆமாம், சிந்திக்கிறதே கிடையாது, அப்புறம் எப்படி பேச முடியும்? சிந்திச்சாதானே சரியான விஷயத்தை பேச முடியும். சிந்திக்காமல் அப்படியே ஒப்புவிக்கிறது ஒப்புவித்தல் தான். அதில் எந்த ஒரு கூற்றும் கிடையாது அப்படின்றது அவரோட பேச்சில் நாளுக்கு நாள் வெளிப்படுத்திட்டே வருது. அவர் ஒவ்வொரு கூட்டத்துலையுமே எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே வர்றாரு. அதுதான் நம்ம பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, யாரோட பெயரில் ரொம்ப ஸ்கூல்லாம் மூடினாங்க, உங்களோட ஆட்சியில் தானே மூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பற்றி கேட்குறாரு. அதாவது அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு இப்போ. ஸோ 2016 அதிமுக ஆட்சி முடியும் போது 38,307 ஸ்கூல்ஸ் இருந்தது. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 38,307 ஸ்கூல் இருந்தது. 2021 எடப்பாடி அவர்களோட ஆட்சி முடியும் போது 37,859 ஸ்கூல் தான் இருந்தது. அப்போ 718 பள்ளிகளை மூடியிருக்காங்க. யாரு? எடப்பாடி ஆட்சி காலத்தில். அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? இவர் செங்கோட்டையன் அண்ணன் ரொம்ப புகழ் பாடிட்டு இருக்காரு. அந்த செங்கோட்டையன் அண்ணன் தான் அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இவர் யார்கிட்ட கேட்கணும், எந்த பிரிவில் அதிகமாக மூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்? பக்கத்தில் இருக்க செங்கோட்டையன் கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு திமுக கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதுல இருந்தே அவர் மிகப்பெரிய ஆச்சரியக்குறி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் 94 ஸ்கூல் திறந்திருக்காங்க. அந்த டேட்டாலாம் அவர் கிடைக்காது. ஏன்னா ChatGPTல போயிட்டு ஒரு ஃப்ரீ வெர்ஷன்ல போட்டோம்னா பழைய டேட்டாஸ் தான் வரும், புது டேட்டா வருமா? அதுதான் காரணம். ஸோ அந்த பழைய டேட்டாவை அப்படியே பேசியிருக்காரு. ஸோ புது டேட்டா காசு கட்டினாதான் வரும். இவர் தான் உச்சத்தை ஊதியத்தை உதறிட்டு வந்தவர். அதனால அவர்கிட்ட காசு இல்லை போல. அதனால அந்த காசு கட்டாதனால அந்த டேட்டா கிடைக்கல. ஸோ 2024 37,672 பள்ளிகள் இருக்கு. அதாவது 94 பள்ளிகள் திமுக அரசு திறந்திருக்கு. ஸோ எப்படிலாம் திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்திருக்கு, அதெல்லாம் போய் பார்த்தா தெரியும். அந்த அளவுக்குலாம் விஜய் அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதுவும் ஒரு தப்பான டேட்டா. அதிமுகவோட அந்த 2011-16 ஆட்சி காலத்தில் 2015-16 ஸ்கூல் ட்ராப் அவுட்டோட ரேஷியோ 8%. அதுக்கப்புறம் 2017-18 16%. கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது யாரோட பீரியடு? அதிமுகவோட பீரியடு. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அவரோட பீரியட்ல தான் டிராப் அவுட் அதிகமாக இருக்கு. அதை பற்றியும் அவர் செங்கோட்டையன் கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு திமுக கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. திமுக வந்ததுக்கு அப்புறம் அதாவது தொடக்கப்பள்ளி அப்புறம் நடுநிலைப்பள்ளி இந்த ஸ்டேஜில் உள்ள டிராப் அவுட், அதாவது ஆரம்ப கல்வி அப்புறம் நடுநிலை கல்வி, ஸோ இந்த ஸ்டேஜில் உள்ள டிராப் அவுட் 0% குறைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த டேட்டா உங்களுக்கு போடுறேன் பாருங்க ஸ்க்ரீனில். இந்த அளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஆகணும்னு சொல்லிட்டு திமுக அரசு அவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மாணவன் 2 நாள் தொடர்ந்து வரல அப்படின்னா அவங்க ஆசிரியர்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட்லாம் கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு கல்வியை முன்னேற்றிட்டு வராங்க. ஸோ அதனால கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விழா எடுக்கிறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் ஃபாரின் போய் படிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் அவங்களோட அந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வளர்ந்துக்கிறாங்க, தொழில் கல்வியை முன்னேற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, ஐஐடிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் போட்டு மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கி அதன் மூலமாக கல்வியை முன்னேற்றுறாங்க. அதனால கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா வைக்கிறாங்க. இவருக்கு ஏன் வைத்தறிச்சல் அப்படின்றது தெரில.
அதுக்கப்புறம் வந்து ட்ராப் அவுட்டுன்னு அதுலேயே ரொம்ப அவர்ஷனாக இருக்காரு. ஏன்னா இவரே வந்து ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டு. ஸோ காலேஜுக்கு சரியாக போகாமல் குட்டிச்சவரில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு டிஸ்கன்யூ ஆனவர். ஸோ அதனால வந்து ட்ராப் அவுட் ஆனவர். அதை பற்றி அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து இவருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதனால தான் ட்ராப் அவுட் பற்றி ரொம்பவே வந்து பொங்கி பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அப்புறம் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. யார் தீய சக்தி? அதாவது மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் எழுப்பாதவங்க தான் தீய சக்தி. அப்ப மக்களோட முக்கியமான பிரச்சனை வந்து இப்ப என்ன போயிட்டு இருக்கு? ஸோ 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த திட்டத்தை மாற்றுறாங்க. அதோட வேலை நாட்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அதோட பேரையே மாற்றுறாங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற பாஜக அரசு, அதாவது இவங்க கொள்கை எதிரி, அவங்கள பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. ஸோ மக்களுக்கு ஆதரவாக இல்லை. அப்போ யார் தீய சக்தி? தாவேக்கா தான் தீய சக்தி. இதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்தில் 2 மதத்துக்கிடையே ஒரு பிரச்சனை வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழலில் தமிழ்நாடு முழுக்கவே வந்து மேக்சிமம் ஆஃப் மக்கள் வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மினிமம் ஆஃப் மக்கள் வந்து ஆப்போசிட் சைடில் நிற்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கணும். அது எந்த ஒரு சைடுமே எடுக்கல. அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அப்படி பேசாதவங்க தான் தீய சக்தி. அதுக்கப்புறம் கவின் ஆணவ படுகொலை. இது ஏற்கனவே நம்ம பேசினது தான். இருந்தாலும் கவின் ஆணவ படுகொலையை எல்லா கட்சிகளுமே வந்து கண்டிச்சிருக்கு. அதை பற்றி அறிக்கை விட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி ஒரு தலைவராக எந்த ஒரு அறிக்கையுமே விடலை. திருபுவனத்தில் போயிட்டு அஜித்குமாருக்கு பார்த்தவர் ஏன் கவின் ஆணவ படுகொலையில் அவங்க வீட்டில் போய் சந்திக்கல? அவங்களுக்கான ஒரு ஆதரவாக இல்லை. ஸோ ஒரு அறிக்கை கூட விடலையே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நழுவுறவங்க தான் தீய சக்தி. அதுக்கப்புறம் வந்து ஈரோட்டில் வந்து போய் பேசினார். ஈரோட்டில் காவிரி இஷ்யூன்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. காவிரியிலேருந்து தண்ணீர் பாயிற இடங்கள்ல அதுவும் ஒன்று. ஸோ அந்த இடத்துல காவிரியை பற்றி ஒரு விஷயம் கூட பேசலை. ஏன்னா ஜனநாயகம் வருதே. காவிரியை பற்றி பேசினா கர்நாடகாவில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது. அந்த ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு அரசியல். ஸோ அதனால தான் வந்து காவிரியை பற்றி பேச மாட்டேங்கிறார். இது நாள் வரைக்கும் காவிரியை பற்றி அவர் பெருசாக பேசினதே கிடையாது. ஸோ உச்சத்தை விட்டு வரேன், ஊதியத்தை விட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த ஊதியத்தின் மேலே இன்னும் குறிக்கொண்டு அந்த விஷயத்த பேசாம இருக்கிறாரு. ஸோ தன்னோட படம், அதோட ரிலீஸ், அதை தான் முக்கியமாக கருதுறானே தவிர மக்களோட பிரச்சனைகளை முக்கியமாக கருதலை. அப்போ இந்த விஷயத்துல வந்து யார் தீய சக்தி? தாவேக்கா தான் தீய சக்தி. அதுக்கப்புறம் வந்து முல்லை பெரியார், அதை பற்றியுமே நாங்கள் பேச மாட்டோமே. ஏன்னா கேரளாவில் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டை விட அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ் படி வந்து தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிகமான பர்சன்டேஜ் வந்து ரசிகர்கள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றியும் பேசலை. ஏன்னா அங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகணுமே, அங்கே வந்து நிறைய கோடிகளை குவிக்கணுமே. ஆனால் எனக்கு கோடிகள்லாம் முக்கியம் கிடையாது, அங்கே வந்து கோடிகளை மட்டும் குவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த விஷயத்தை பற்றியும் பேசாமல் இருக்கிறாரு. இப்படி பேசாமல் இருக்கிறது யாரு? தாவேக்கா தான். அப்போ தாவேக்கா தானே தீய சக்தி. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் கரூரில் 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கிளம்புறாரு. ஆனால் வந்து மக்களுக்காக அந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசலை. 30 பேர் செத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எந்த ஒரு காதலே விழுகாத மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்து ஓடுறாரு. ஸோ அந்த இடத்துல மக்களுக்காக நிற்காத தாவேக்கா தான் தீய சக்தி. என் மக்கள் உங்களை பார்க்க வந்து தான் இறந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்லாமல் அவங்கள கூப்பிட்டு வச்சு தன்னோட இடத்துல ஆறுதல் சொல்ற தாவேக்கா தான் தீய சக்தி. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஆர் பிரச்சனை. இப்போ வந்து 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல திமுக பக்கம் எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டு திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா பரப்புரை செஞ்ச தாவேக்கா தான் தீய சக்தி. ஏன்னா இப்போ வந்து 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதோட விளைவைத்தான் வந்து முன்னாடியே திமுக சொன்னது, கொஞ்சம் பொறுமையா கையாளலாம், இந்த ஒரு அவசரம்ன்றது வேணாம், தேர்தலுக்கு நடுவில் இவ்வளவு அவசரம் கொடுத்து அந்த பணிகளை வந்து இப்போ நிறைவேற்ற வேணாம், கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம தப்பான தகவல்களை மக்களுக்கு வந்து பரப்புன தாவேக்கா தான் தீய சக்தி. திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சங் பரிவார் கும்பல், சங்கிகள், இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் சொல்றாரு. விஜய் வந்து இந்த சங் பரிவார் கும்பலோட, சங்கிகளோட ஒரு பேக்ட்ராப்பா வந்து இயங்கி வராரு அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ இவர் பி டீம் இல்லை, ஏ டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிஜேபியை வந்து அவங்களோட பேரை சொல்லவே வந்து பயப்படுறாரு. அதுவும் செப்டம்பர் 27க்கு அப்புறம் அந்த கொள்கை எதிரி பேரை வந்து உச்சரிக்கவே ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா வந்து சிபிஐல இவங்களோட கேஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாருன்னு சொல்லலாம். அப்போ வந்து தன்னோட சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை பேசாம இருக்கிற தாவேக்கா தான் தீய சக்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பயப்படுறாருன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த விஷயத்தை பற்றி விமர்சிச்சாரா? ஸோ ஏன்னா திடீர்னு இதை பற்றி விமர்சிக்கிறாரு? ஏன்னா வந்து போன தடவையெல்லாம் வந்து இந்த விஷயங்களை வந்து பேசின மாதிரி தெரியலையே, இப்போ திடீர்னு விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்வுக்கு வந்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வச்சு பேச வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கிறாரு, ஒரு நடிகராக இருக்கிறாரு, மிகவும் புகழ்பெற்று இருக்கிறாரு. அவர் வந்து சொன்னார்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றதுனால அவரை வந்து பேச வச்சாங்க.
இது நாள் வரைக்கும் பேசாதவர் இப்போ வந்து பராசக்தி படம் வந்து ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற நிகழ்வை பத்தி விமர்சிக்கிறாரு அப்படின்னா சிவகார்த்திகேயனை வந்து ஒரு போட்டியா நினைச்சு விமர்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் நமக்கு எழுது. இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வள்ளுவர் கோட்டத்தை பத்தியும் விமர்சிச்சாரு. அதாவது ஏற்கனவே அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பட் அதுல வந்து வள்ளுவர் கோட்டத்தை பத்தி எந்த ஒரு மென்ஷனும் கிடையாது. ஆனா இந்த முறை பேசின பேச்சுல வந்து வள்ளுவர் கோட்டத்தை ஸ்பெசிஃபைடா மென்ஷன் பண்ணி பேசுறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளுவர் கோட்டத்துல பராசக்தியை பத்தின ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதோட ப்ரொமோஷன் பிளஸ் வந்து அந்த பராசக்தி படத்துல ஸோ அப்ப இருந்த அந்த காரு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பத்தின ஒரு கண்காட்சி நடந்தது. ஸோ அதுல வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்வாகவும் நடந்தது. அந்த ஒரு விஷயத்துக்காக வள்ளுவர் கோட்டத்தையும் மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஒட்டு மொத்தமா விஜய் கையில வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு இப்ப அந்த துப்பாக்கியை திரும்பி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. இப்ப விஜயே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நான் அவரை போட்டியா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனை ஒரு போட்டியா நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து பராசக்தி ஜனநாயகனை பீட் பண்ணிடுச்சுன்னா அது விஜயோட கேரியருக்கு அந்த கேரியர் உச்சம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு டயலாக்குக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இடியா விழும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் வந்து பராசக்தி வந்து ஜனநாயகனை வீழ்த்துதா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.